1977 தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. 1977, 1980, 1984 ஆகிய 3 தேர்தல்களில் எம்ஜிஆர் தொடர்ந்து வெற்றி வாகை சூடி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகித்தார். இதில் 1984 ஆண்டு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் தேர்தல் களத்திற்கே செல்லாமல் மக்களை சந்திக்காமல் வெற்றி பெற்றார். மக்களை சந்தித்து வாக்கு கேட்காமலே தேர்தலில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமை எம்ஜிஆரை மட்டுமே சேரும். புரட்சி நடிகர், மக்கள் திலகம், வாத்தியார், புரட்சி தலைவர், இதய தெய்வம் என பல்வேறு சிறப்பு பெயர்களையும் பெற்றுள்ளார். விருதுகள்: எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடித்து பல்வேறு விருதுகளை பெற்றிருந்தாலும் 1988 ஆண்டு மார்ச் 19ஆம் தேதியன்று இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அரசியல் மற்றும் திரைப்படத்துறையில் அவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக பெற்றார். அவரின் நினைவை போற்றும் விதமாக மெரினா கடற்கரையில் எம்ஜிஆரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்றும் நினைவிடமாக உள்ளது. இது போன்ற